Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நடைபெற்றது. இதில் வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து புதிதாக நீட் தேர்வை நடத்த கோரி பல்வேறு பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்து அந்த மனுக்கள் மீது பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கும் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இது தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வரும் 8ஆம் தேதி விசாரிக்கக்கூடிய சூழலில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்றும், அவ்வாறு ரத்து செய்தால் நேர்மையாக தேர்வு எழுதிய லட்சக்கணக்கான மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும், தேசிய தேர்வு முகமை நடத்தும் நீட் தேர்வு போன்றவற்றை சிறப்பாக நடத்த அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இதுவரை 4 முறை கூடி ஆய்வு செல்வதாகவும், நீட் தேர்வு புகார்கள் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ முழுமையாக விசாரித்து வருவதாகவும், பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை கடந்த 21ஆம் தேதி அமல்படுத்தி தொடங்கியுள்ளது என்றும் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now.